குலசேகரப்பட்டினம் முத்தாரம் கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம மாமா வந்து இன்னைக்கு வந்து மாலை போடுதாப்புல. மாமா இது உங்களுக்கு எத்தனாவது மாலை? இது 5வது மாலை. 5வது மாலை. எத்தனை நாள் விரதம்? 101 நாள். 101. என்ன இவ்வளவு நாள் விரதம் இருக்கீங்க? 101 நாள். எப்படி இது எப்படி ஒரு பிளான் வந்துச்சு? நான் போன வருஷத்துலேயே 4 மாசம் மாலை போட்டேன். போன வருஷமே 4 மாசம் மாலை போட்டிருந்தீங்க. பரவாயில்லையா? எத்தனை இது 5 வருஷமாகுமா? 5வது வருஷம் மாலை போட்டு உங்களுக்கு என்னெல்லாம் பலன் கிடைச்சிருக்கு? கடற்கரைக்கு போறோம், ஒரு சீரட் அடிக்க, அதோட அந்த கருமத்தை விடுதோம். சீரட்டை விட்டுட்டு மாலை போட முடியும். மாலை போட்டு கடைசி இனிமேல் தசராக்கு அப்புறம் தான் எல்லாமே அது வரையும் ஒன்றும் கிடையாது. வீடியோ ஆதாரம் இருக்கு, பார்த்துக்கிடுங்க. எங்க மாமா நான் அடுத்து இல்லைன்னா ஸ்டோரி போட்டுருவேன். மாலை மட்டும் மண்டோடு போடக்கூடாது, எல்லாரும் தெரியாம போடுறாங்க. ஏற்காண்டி மண்டோடு போடக்கூடாது சொல்றாங்க, அது சுடுகாட்டுக்கு சமம், அதனால அது போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயே அப்போ வேட்டி மாலை எல்லாமே கிடைக்குமா? எல்லா இடத்துலையுமே கிடைக்காங்க. கடற்கரை பக்கத்தில் வாங்கிடலாம், கோயில் பக்கத்தில் வாங்கலாம். சரி எல்லா இடத்துலையும் வாங்கிடலாம். மாலை, பாசி, டாலரு, நான் வேஷ்டி கடை அதில் ஆணி கடைசி சோபா வந்து மாலை போடுற மாமா தான் உங்களுக்கு எவ்வளோ வந்தாங்க கூட நீ சரியா இருக்கும் வாய்ஸ் நான் வைப்பா கேட்டு சரியா இருக்கும் மாலை வந்து பாட்டுக்கமா போய் மாலை போடலாம். சரியா? அலை ரொம்ப பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு, என்னன்னு தெரியல. என்னைக்கு இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் அலை ஓவரா அடிச்சிட்டு இருக்கு. குளிக்க போறியா? போடும் நம்பியானே பயிலுகடா. குளிக்க போறான், குளிச்சுட்டு வந்துடும். இப்போ அந்த தெரியுது மணப்பாடு சர்ச்சு தெரியுதா? அதான் மணப்பாடு சர்ச்சு. இது நம்ம குலசேகரப்பட்டினம் கடற்கரை. நானும் எல்லா டைமும் விளாக் எடுக்கணும்னு நினைச்சிட்டே இருப்பேன். இன்னைக்கு தான் எடுக்க டைம் கிடைச்சிருக்கு. அடுத்து மாலை போட போறோம். அடுத்து வந்து ஆடி கொடை விழா. அது வந்து ஆடி 3வது செவ்வாய்க்கிழமை வருது ஆடி கொடை விழா. ஆடி கொடை விழாக்கு எல்லாரும் வந்துருங்க, நம்ம முத்தாரம் கோயிலுக்கு எல்லாரும் வந்துருங்க, கண்டிப்பா சந்திப்போம். என்ன ப்ரோ சொல்லு? இவர் வந்து போஸ் கொடுக்காரு. நீ எத்தனாவது மாலை போடுதா? நீ எத்தனாவது மாலை போடுதா? எனக்கு 5வது வருஷம். 5வது வருஷம். என்ன வேஷம் போடுதா? எனக்கு வேஷம் 3 வருஷம் முடிஞ்சிட்டு. இப்போ வேஷம் போடல. தான் சொல்லுவாங்க, போடனா போடலாம். இந்த மாதிரி முத்தாரம் கோயிலுக்கு வந்து மாலை போடுறவங்க கண்டிப்பா வேஷம் போடுவாங்க. அவங்க நினைச்ச நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரி நிறைய ஐதீகங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு முத்தாரம் கோயிலை பத்தி. நிறைய விஷயம் உனக்கு தெரியுங்களா? நீ தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீ தான் சொல்லணும். என்னடா உனக்கு? சரி ஓகே, மாலை வந்து நினைச்சிட்டு இருந்தாச்சு. இப்போ அடுத்து மாலை போட தான் போக போறோம், கோயிலுக்கு போக போறோம். பார்ப்போம், கோயிலில் போய் பார்ப்போம். மகேஷ் நீ எத்தனை மாலைலாம் போடுற? வண்டி அதில் விட்டுருந்தோம், அந்த இதில் வந்து வண்டி அப்படியே சுற்றி பதிஞ்சிட்டு. இந்த வண்டி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கலாம். பொன்னாக்குடி டிவிக்கு பொன்னாக்குடியா? இந்த டீம் இவங்க தான் ப்ரோ. தேங்க்ஸு ப்ரோ. பார்க்கலாம், அவங்க தான் வண்டியை வெளியே அப்படியே எடுத்து விட்டாங்க. கடற்கரைக்கு போயிட்டு நேராக வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து பிள்ளையார் கோயில் தான் வரணும். ஃபஸ்ட் அந்த பிள்ளையார் கோயிலில் வந்து சாமி விட்டுட்டு அதுக்கடுத்து இங்கே வந்து நாகம்மன் இருக்காங்க. மகேஷ் வா. எங்க வரியா? கிளம்பா, அவ்வளோதானே. அங்கே போய் பாருங்க. எப்படி செருப்படம் இவ்வளோ சுடு சுடுத்து நடந்து போற? ஏழு வரமா வா. அங்கே லெஃப்ட்
சரியான கூட்டம். லைன் எங்க இருந்து எங்க வரைக்கும் நிக்க பாருங்க. 14ஆம் தேதி நம்ம முத்தாரம்மன் லைன் எங்க வரை நிக்க பாருங்க. அவுட்ரு வெளியில உள்ள வாசல் இங்க இருந்து நின்றுட்டு இருக்கு. சரியான கூட்டம் இன்னைக்கு. சரியான கூட்டம். ஆடி மாசம் என்ன கூட்டம்? ஆடி கூட எப்போ? 4ஆம் தேதி. 4ஆம் தேதியா? ஜனவரி 4. ஜனவரியா? ஜூலை, ஆகஸ்ட். ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆடி கொடையில எல்லாரும் வந்துருங்களா? 8 மணி 2:05 ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பூஜை ஆக போகுது. பூஜை ஆயிட்டுனா அந்த இடமே எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்ச நேரத்துல பாருங்க, உங்களுக்கே தெரியும். இவர்தான் நாராயணன் சொல்லுவாங்க. இவர்தான் வந்து தலைமை சாமியாடியா. இவர் வந்து ஏதாவது ஒரு வாக்கு சொன்னா அது அப்படியே பலிக்கும். ஓட்டக்காரன் எப்பவும் என் இடத்த வந்து நான் நிற்கிறதுக்கு பேச்சுமா எனக்கு நீ இறக்கணும். நான் மனசான உனக்கு நான் அள்ளி தரணும்ல. நான் என் பிள்ளை கேட்டதை பார்த்து நான் அள்ளி தரணும்ல. இன்னும் சம்பளமா
வருவாங்களா வரமாட்டாங்களான்ட்டு. ஒரு வழியாக முத்தாரம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. அடுத்து கருங்காளியம்மன் கோயிலுக்கு போகிறோம். நம்ம முத்தாரம்மன் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு அடுத்து வந்து நம்ம கருங்காளியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் எந்த கோயிலுக்கு போகிறோம்னு பார்ப்போம். அடுத்ததாக நம்ம வந்து வீரமணாபுரி அம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. தெரிகிறதா? மழை பிடி மட்டும்தான். வீரமணாபுரி அம்மன் கோயிலில் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அவ்வளோதான். நம்ம வந்து குலசேகரப்பட்டினம் வந்தாலே இப்படி இங்கே இருக்கக்கூடிய எல்லா கோயிலுக்கும் போகணும். சரிதானா? சும்மா நம்ம முத்தாரம்மன் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வர்றதுல வந்து அதுக்கப்புறமா எல்லா கோயிலுக்கும் போனால் ரொம்ப நல்லது. ஒரு வழியாக நம்ம முத்தாரம்மன் கோயிலுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு. அடுத்த கட்டமாக திருச்செந்தூர் ரோட்டில் நம்ம வந்துட்டு இருக்கோம். இங்கே வந்து இது அம்மன்புரம் தானே. வந்து ஒரு பெரிய ஆஞ்சநேயர் கோயில் உண்டு. நாங்கள் திருச்செந்தூருக்கு நடந்து வரும்போது இந்த கோயிலில் தான் வந்து ரெஸ்ட் எடுப்போம். ஒரு சூப்பரான கோயில் இந்த இருக்கலாம். திருச்செந்தூருக்கு எப்போ வந்தாலும் அங்கே தான் ரெஸ்ட் எடுப்போம். நடந்து வரையில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, இப்போலாம் நடந்து வர்றது கிடையாது. முன்னாடி நடந்து வரும்போது ரெஸ்ட் எடுக்கிறது எல்லாமே அங்கே தான். நல்லாயிருக்கும். நான் வந்து ஆழ்வார் திருநகரி வந்தாச்சு. ஆழ்வார் திருநகரில் வந்து நம்ம வந்து காஃபி குடிக்க போகிறோம். இங்கே வந்து காஃபி தான் ஃபேமஸ். அதுக்கு நாங்கள் வந்து ரெகுலராக போகக்கூடிய கடை எங்கே அப்படின்னா இதில் லெஃப்ட்டு. இப்போ நான் காமிக்க பாருங்க. ஆழ்வார் திருநகரி ஒரு அழகிய ஊர், அழகிய கிராமம். ஆழ்வார் திருநகரில் இருக்கக்கூடிய அந்த லைனில் இருக்கக்கூடிய எல்லா கடையும் ஃபில்டர் காஃபி கடை தான். ஃபில்டர் காஃபி நல்லாயிருக்கும். நம்ம வந்து ரெகுலராக வந்து குடிக்கிறது வந்து இந்த அன்னபூர்ணா. இது நல்லாயிருக்கும். நம்ம ஃபேவரட் கடை.